தமிழகத்தின் முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைமையாக கருதப்படுகிறார் என்றால் அது மிகையல்ல. அந்த வகையில் அரசியலில் முத்திரை பதித்த பெண் தலைவர்களில் ஒருவராக திகழும் ஜெயலலிதா கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மைசூரில் ஜெயராம் சந்தியா தம்பதியருக்கு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்தார் ஜெயலலிதா. அவரது மூதாதையர் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர்கள். இளம் வயதிலேயே திரையுலகில் நுழைந்த ஜெயலலிதா எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட அன்றைய முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்தார். 1982ஆம் ஆண்டு அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்ட அவர் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக உயர்ந்தார். 1984ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் முதலில் அவர் ஆற்றிய உரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் பேசும் திறன் கொண்டவர் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெயலலிதா தமிழக அரசியலில் கருணாநிதிக்கு மாற்றான அரசியல் சக்தியாக தம்மை நிலைநிறுத்திக் கொண்டார். 1991ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக முறையாக பொறுப்பேற்றார். ஆனாலும் பல்வேறு புகார்களால் அடுத்து வந்த தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்தது. இதையடுத்து திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார். 2001ஆம் ஆண்டு 4 தொகுதிகளில் ஜெயலலிதா தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதலமைச்சராக பதவியேற்ற ஜெயலலிதா நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக பதவி விலகினார். வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2002ஆம் ஆண்டு 3வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். 2006இல் ஆட்சியை இழந்தாலும் மக்களின் நம்பிக்கையை சம்பாதித்து 2011ஆம் ஆண்டு 4வது முறையாக அவர் முதலமைச்சரானார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்ததால் முதலமைச்சர் பதவியை அவர் இழந்தார். தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த ஜெயலலிதா வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து 5வது முறையாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். தமிழக முதலமைச்சராக இருந்தபோது பெண்களின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளித்த ஜெயலலிதா தொட்டில் குழந்தைகள் திட்டம், மகளிர் காவல் நிலையம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தினார். விளையாட்டு துறையின் மீது அவருக்கு தனி கவனம் உண்டு. அரசியல் பங்களிப்புக்காக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜெயலலிதாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கியுள்ளன.